أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் கூறினவனாக, அன்பிக்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்புமிக்க ஜும்ஆவினுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களோடு ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக, இந்த ஜும்மாவினுடைய முதலாவது வாக்கியமாக இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ் சும்மஸ்தகாம், யார் தன்னுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று சொல்வார்களோ அவர்கள் அதில் உறுதியாக இருக்கட்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். பொதுவாக உலகத்தில் மனிதர்களில் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒன்று ஹிதாயத். நான் அதிகப்படியாக ஹிதாயத்தை குறித்து பேசும்போதெல்லாம் ஹிதாயத் என்பது லைஃப் டைம் வேலிடிட்டி கொண்டது கிடையாது. ஹிதாயத் என்பது எப்போது வேண்டுமானாலும் சஸ்பெண்ட் ஆகலாம். ஹிதாயத் என்பது எப்போது வேண்டுமானாலும் டேமேஜ் ஆகலாம். ஹிதாயத் என்பது எப்போது வேண்டுமானாலும் டிஸ்மிஸ் ஆகலாம். ஒரு அடியான் இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாக்கியத்தின் மூலமாக இஸ்லாத்துக்குள் நுழைகிறான்.
இந்த ஒரு வாக்கியம் மட்டும் அவருடைய மறுமைக்கு போதுமானதாக இருக்குமா என்று பார்த்தால் கிடையாது. அது ஒரு என்ட்ரி மட்டும்தான், அது ஒரு நுழைவுச் சீட்டு மட்டும்தானே தவிர அதுவே நமக்கு நிரந்தரமான ஒரு கிறிஸ்தவர்களிடத்தில் சொல்லப்படுமே, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீ பரலோகத்தில் இருப்பாய், அப்படி இல்லை இஸ்லாம். ஹிதாயத் என்பது அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு அடிமையை விரும்பிவிட்டால் அல்லது ஒரு அடிமையை அல்லாஹ் தேர்வு செய்துவிட்டால் அவனுக்கு எந்த விதமான கல்வியறிவும் தேவையில்லை, எந்த விதமான பொருளாதார உயர்வும் தேவையில்லை, எந்த விதமான பொறுப்பும் பதவியும் தேவையில்லை. ஒரு உலகத்தின் மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு தனி மனிதனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விடுவான். அவன் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது. அவன் குர்ஆனை முழுமையாக ஓதி இருக்க வேண்டும் என்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் அவனை நேசித்து விட்டான், அல்லாஹ் அவனை விரும்பி விட்டான், அல்லாஹுவுக்கு அவனை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டால், நாடிவிட்டால் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடுவான். ஒருவேளை இந்த உலகத்திலே குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து ஒவ்வொரு வக்து தொழுகையும் பேணி பாதுகாத்து ஒவ்வொரு ரமலானிலும் அனைத்து நோன்புகளையும் நோற்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட அந்த தொகையை ஜக்காத்தாக கொடுத்து ஹஜ்ஜும் உம்ராவும் அவர் ஓடி ஓடி செய்திருந்தாலும் அல்லாஹ் நாடிவிட்டால் ஹிதாயத்தை பறித்து விடுவான். நான் குர்ஆன் ஓதி இருக்கிறேன், குர்ஆன் மனனம் பண்ணியிருக்கிறேன், பள்ளிவாசலில் அவ்வளவு வேலை செஞ்சுருக்கிறேன், பள்ளிவாசலில் நான் பயங்கரமாக பராமரிச்சிருக்கிறேன், இதையெல்லாம் வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருடைய ஹிதாயத்தை தரம் பிரிக்க மாட்டாங்க. எப்போ வேண்டுமானாலும் இந்த ஹிதாயத்து பறிக்கப்பட்டு விடும். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு உள்ள குறிக்கோளும் நமக்குள்ள கடமையும் என்னவென்றால் பெற்ற ஹிதாயத்தை உயிரோட்டம் உள்ளதாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் மரணிக்கும் வரை, நாம் மரணிக்கும் வரையிலும் அந்த ஹிதாயத் என்பது அந்த ஷஹாதாவை உயிரோட்டம் உள்ளதாக வைக்க வேண்டும். மீதமுள்ள இஸ்லாம் 5 தூண்களில் கட்டப்பட்டது. ஒன்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், கலிமா ஷஹாதா. இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத், ஐந்தாவது ஹஜ். தொழுகையை குறித்து நம் எல்லோருக்கும் கவனம் இருக்கும், பேணுதலாக இருப்போம். தொழுகையை குறித்த பேச சொன்னால் உது அப்படி செய்யணும், தக்பீர் இங்கே கட்டணும், அத்தகையாத்தில் விரல் அப்படி அசைக்கணும், கழுத்தை திருப்பி எல்லாம் சொல்லுவான். நோன்பு குறித்து சொல்லணும்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம். அந்த நோன்பு சகர் செய்கிற நேரம், சகர் செய்த பிறகு, சகர் செய்ததுக்கு அப்புறம் இஃப்தாரினோட நேரம், இரவு தொழுகை, இதெல்லாம் நாம் தெரிஞ்சு வைத்திருப்போம். ஜக்காத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. வசதி உள்ளவங்க தெரிஞ்சால் போதும், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். வசதி இருந்து கொடுக்க வேண்டிய கடமையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஹஜ்ஜு அது பொருளாதாரமும் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மீது கட்டாயம். அப்போ அது 1/2 மணி நேரத்தில் ஹஜ்ஜை படிச்சிடலாம். இந்த 4ஐயும் தாங்கி நிற்கக்கூடிய மெயினான தூண் தான் ஷஹாதா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூல். ஹிதாயத் உயிரோட்டம் உள்ளதாக இருப்பதற்கு தொழுகையும் நோன்பும் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் மட்டுமல்ல, மெயினான அந்த கலிமா ஷஹாதா. மௌத்தா போயிட்டு ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது தான் இப்போ எல்லாம் சொல்கிறேன், கலிமா ஷஹாதாங்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ. மவுத்துக்கு அது கேட்கவா போகுது, இல்லை மவுத்து அதுக்கு பதில் சொல்லவா போகுது? உயிரோடு இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய இந்த ஒரு வார்த்தை, இந்த விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் தௌஹீத பள்ளியில் தொழுகிறேன், நான் ஒரு தௌஹீதவாதி, அதனால் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு கண்ட யாராவது மனசில் நினச்சிங்கன்னா இன்றைக்கே அதை ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கணும். தௌஹீத பள்ளியில் தொழுகிறதுனால ஒருவருடைய ஹிதாயத்து லைவில் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறானே, வலக்கது தரபன்னாஹி லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸலில் லஅல்லகும் யததக்கரூன். குர்ஆனில் நாங்கள் நிறைய உதாரணங்களை சொல்லி காட்டுகிறோம். குர்ஆனில் மனிதர்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாம் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறோம். எதுக்கு தெரியுமா? அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கிறான். தரபல்லாஹு மஸலல்லதீன கஃபரும், காஃபிர்களாகிய பெண்களுக்கு உதாரணமாக இம்ரத்த நூஹின் வ இம்ரத்த லூத், இந்த ரெண்டு நபர்களை காஃபிருக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். நாமெல்லாம் காஃபிருக்கு உதாரணம்னா அவன் தர்கா வழிபாட்டில் இருக்கணும், இல்லைன்னா கோயில் குளத்துக்கு போகணும், இல்லைன்னா வேற சிலுவையை சுமக்கணும், அப்படிலாம் இல்லை. இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கானத்த தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி, இவர் ரெண்டு பேருடைய அட்ரஸ் அல்லாஹ் சொல்லும் போது நாமெல்லாம் பெருமைப்பட்டுக்குவோம். தௌஹீத பள்ளியில் இருக்கிறோம், தௌஹீத பள்ளியில் தொழுகிறோம், தௌஹீத கூட்டமைப்பில் இருக்கிறோம்லாம் சொல்றோமே. இந்த ரெண்டு பேரும் நபிமார்களுடைய மனைவிமார்கள். நபியோடு குடும்பம் நடத்தினவங்க, நபியோடு சாப்பிட்டவங்க, நபியோடு வாழ்ந்தவங்க, அவங்களோடு இருந்தவங்க, ரெண்டு பேரையும் அல்லாஹ் காஃபிருங்கிறான். உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது அந்த ரெண்டு பெண்களும் மானக்கேடானதை செஞ்சாங்க. கிடையவே கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் எங்கே அப்படி சொல்லலை. நபியினுடைய மனைவிமார்கள் எந்த ஒரு சூழலிலும் மானக்கேடானவைகளை செய்பவர்கள் கிடையாது. அதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். மாறாக அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? நபியை அங்கீகரிக்கவில்லை, அவருடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் உண்மைப்படுத்தவில்லை. சொல்லுவாங்க அவங்க கிடக்கிறான் பள்ளிவாசல்ல ஒரு செய்தி பேசப்பட்டால் அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அவன் பேசிட்டு போவான். இப்படி இருக்கிறாங்க. இப்படி செஞ்சவங்க இவங்களை தான் அல்லாஹ் காஃபிர் என்று சொல்றான். நாம் ஏதோ தௌஹீத பள்ளியில் தொழுதுட்டா, தௌஹீத அடிப்படையில் நோன்பு வச்சுட்டா, தௌஹீத அடிப்படையில் பெருநாள் தொழுதுட்டா நம்மெல்லாம் சக்ஸஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. எப்போ வேண்டுமானாலும் இந்த ஹிதாயத்து சஸ்பெண்ட் ஆகலாம், எப்போ வேண்டுமானாலும் ஹிதாயத்து டேமேஜ் ஆகலாம், எப்போது வேண்டுமானாலும் ஹிதாயத்து டிஸ்மிஸ் ஆகலாம். இந்த பயத்திலேயே வாழணும் சகோதரர்களே. தௌஹீத் என்றால் என்ன? துப்பி போடாமல் நெஞ்சில் தக்பீர் கட்டி விரல் அசைச்சு தொழுதா தௌஹீத் அல்ல. தௌஹீத் என்றால் சும்மஸ்தக்காமு இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹுதான், என்னுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று சொன்ன பிறகு அதில் உறுதியாக இருப்பார்களே, அதுதான் தௌஹீத். தௌஹீதை நாம இன்றைக்கு தௌஹீதை பற்றி பர்சன்டேஜ் கணக்கெடுக்கிறதாக இருந்தால் ஒரு 70% தௌஹீதவாதிகளை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் அவர்களிடத்தில் களையப்பட வேண்டிய சில குணாதிசயங்களை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். தௌஹீத் என்பால் என்ன என்பது ஹிதாயத்தை குறித்து படிக்கணும் சகோதரர்களே. குர்ஆனையும் ஹதீஸையும் இன்ன பிற இபாதத்துகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் படித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தௌஹீத் ஹிதாயத் அதை ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டும். ஆக ஒரு அட்ரஸ் தேவையில்லை. நான் இப்படி இருந்தால் நான் தௌஹீதவாதி, அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டவன், என்னுடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான், எனக்கு நாளை மறுமையில் சிறந்த ஒரு இடம் கிடைக்கும் என்று நாம் கற்பனை செய்து விடக்கூடாது. நபிமார்களுடைய மனைவிக்கே அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்க நாடிட்டான். அவர் தௌஹீத பள்ளியில் தான் தொழுதுகிட்டு இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, அல்லது சுன்னத் ஜமாத் பள்ளியில் தொழுதுகிட்டு இருக்கணும் கிடையாது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவனையும் தூக்கிடுவான் அல்லாஹ். அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து தரபல்லாஹு மஸலல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி சொல்றான். ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்து விட்டான். அதற்கு என்ன சூழ்நிலை இருந்தது? அவங்க வாழ்ந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? அரசவை, அரண்மனை, பங்களா, மதிப்பு, தங்க வைடூரியம், சிறந்த ஆடை, நடந்து வந்த மரியாதை. அல்லாஹ் தேர்வு செய்து விட்டால் அத்தனையும் தூக்கி தூரப்பட்டுட்டு சாதாரண மனுஷியாக வந்து நின்னாங்க. இம்ராத்த ஃபிரௌன், ஆசியா என்று சொல்லக்கூடியது. ஹதீஸ்ல நிறைய இடங்களில் ஆசியாங்கிற பேர் வருது, அதனால நாம் உச்சரிக்கலாம். அவங்களுக்கு எகிப்தில் ஃபிரௌனுடைய அரண்மனையில் எந்த குறையும் கிடையாது, சுகபோகமான வாழ்க்கை. இன்றைக்கு உலகத்தில் நாம் சில விஷயங்களை தேர்வு செய்கிறதுக்கு பயப்படுற விஷயம் என்ன தெரியுமா? வாப்பா சுன்னத் ஜமாத்தில் இருப்பார், பையன் தௌஹீத்வாதியாக இருப்பான். வாப்பாட்ட போய் தௌஹீதை பேசவே மாட்டான், பேசினா சொத்து போயிடும், இல்லை வீட்டை விட்டு துரத்திடுவார். நான் பார்த்துருக்கேன் சகோதரர்களே. சில
தடுக்கப்பட்ட தொலாலத்தில் இருக்கக்கூடிய செயல்களை அவங்க செய்யும்போது அவங்க அதுக்கு வாதிடக்கூடிய வார்த்தை என்ன? வாப்பா மனசை சங்கடப்படுத்தக்கூடாது. இல்லை, இன்னைக்கு நான் நடத்திட்டு இருக்கக்கூடிய வியாபாரத்தினுடைய முதலீடு வாப்பாவுடையது, அடுத்த நிமிஷம் என்னை தூக்கி வெளியில் போட்டு சொல்லுவாரு, நான் ரோட்டில் நிற்கணும். அப்படி தானே நின்னாங்க ஆசியா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன மூசா ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க. கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வெயிலில் போட்டு அவங்கள, வெயில்னா நம்ம கோயம்புத்தூர் வெயில் இல்லை, எகிப்தில் உள்ள வெயில். உம்ரா செய்தவங்களுக்கு தெரியும், உஹது மைதானத்தில் போய் நிற்கும்போது, ஏன்னா 2 பள்ளிவாசல்களிலும் மக்காவிலும் மதினாவிலும் ஏதோ ஒரு வகையில் குளிர்ந்த காற்று கிடச்சிக்கிட்டே இருக்கும். உஹது மைதானத்துக்கு போங்க தெரியும், அவ்வளவு கொடுமையான வெயிலில் பார்க்க முடியும். அந்த வெயிலில் கிடத்தி தண்டனையை கொடுக்குறான். அப்பவும் சொன்னாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வேண்டாம் எனக்கு, இந்த உலகத்தில் எனக்கு எந்த சுகமும் வேண்டாம், எந்த சொத்தும் வேண்டாம், எந்த அலங்காரமும் வேண்டாம், எந்த ஒரு கண்ணியமும் வேண்டாம், இந்த உலகத்தில் எந்த பதவியும் வேண்டாம். ஃபிரௌனுடைய மனைவி என்கிற ராணி என்கிற பதவி வேண்டாம், ஃபிரௌனுடைய சொத்துக்களுக்கு உரிமையாளர் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆணவ ஒரு நகையெல்லாம் போட்டு ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். சாதாரண பெண்ணாக நான் முஃமினாக உன்னிடத்தில் வருகிறேன், எனக்கு உன்னிடத்தில் அருகாமையில் ஒரு வீடு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதுக்கு என்ன தெரியுமா பதில் கொடுத்தான்? வெயிலில் கிடத்தும் போது ஃபிரௌன் அந்த பக்கம் நடந்தவனும் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நிழலை கொடுத்தான். இன்னைக்கு நமக்கு சில நேரங்களில் இந்த ஹிதாயத்தை பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய சவாலாக இருப்பது என்ன தெரியுமா? உலகத்தில் நாம் சில நன்மைகளை நாடியிருப்போம், அந்த நன்மைகள் தடுக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் நாம் சில நேரங்களில் ஹிதாயத்தை டேமேஜ் ஆக்குகிறோம், ஹிதாயத்தை சஸ்பெண்டாக ஆன நிலையில் வாழுகிறோம். சில நேரங்களில் டிஸ்மிஸும் ஆகிவிடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 நபர்களை உதாரணப்படுத்துகிறார் இறை மறுப்பாளர்களுக்கு. அவர்கள் நபியினுடைய மனைவிமார்கள், நபியோடு வாழ்ந்தவர்கள், நபியோடு குடும்பம் நடத்தினவர்கள். அந்த காலகட்டத்தில் காஃபிரான மனைவியோடு குடும்பம் நடத்துவதை தடுக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் தான் தடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்துக்கு பிறகுதான் முஃமினான ஆண்களும் பெண்களும், காஃபிரான ஆண்களும் பெண்களும் என்று காஃபிரான மனைவிமார்களோடு வாழ்வதை முஃமின்களாகிய ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அது ஒரு தடையாக இல்லை. ஆகையால் அவர்களோடு கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்கள். 950 வருடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த போதும் தன்னுடைய சொந்த மனைவிக்கு, மகனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியல. ஹிதாயத் என்பது யாருடைய கேர் ஆஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் கிடையாது சகோதரர்களே. ஒரு மதர்சா கொடுக்க முடியாது, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலிம் கொடுக்க முடியாது, இமாம் கொடுக்க முடியாது, ஒரு பள்ளிவாசல் கொடுக்க முடியாது. அதை நீங்கள் அடைவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொண்ட ஹிதாயத்தை நீங்கள் உயிரோட்டம் உள்ளதாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சுமஸ்தகாம். அதற்கு எதிராக பல பிரச்சனைகள் வரலாம், அதற்கு எதிராக உங்களிடத்தில் சிலது பறிக்கப்படலாம், அதற்கு எதிராக உங்களிடத்திலிருந்து சில இழப்புகள் ஏற்படலாம். சுமஸ்தகாம். அதில் நாம் உறுதியாக இருக்கிறோமா என்பதை வைத்துத்தான் நாளை மறுமையில் வெற்றியும் தோல்வியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மறுமையில் வெற்றியை தந்தருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு, ஒரு அடிமைக்கு ஹிதாயத்தை இலவசமாக கொடுத்துவிட்டு அடுத்து உயிரோட்டம் உள்ளதாக வைப்பதை கடமையாக்குகிறார். அதற்கு நாம் சில நேரங்களில் சில நினைவுகள் இருக்கும் நமக்கு. இங்கே போனால் ஹிதாயத்து டேமேஜ் ஆகிவிடும், இங்கே இருந்தால் நம்முடைய ஹிதாயத்து சஸ்பெண்ட் ஆகிவிடும், அல்லது இதை செய்தால் நம்முடைய ஹிதாயத்து டிஸ்மிஸ் ஆக்கப்பட்டு விடும் என்று நாம் எல்லோரும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விஷயம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லி காட்டுகிறான். ஏன் தெரியுமா? நாம் ஈமான் கொண்டுட்டோம். முன்னாடி இருக்கிற 2 பேரை பார்த்தோமே, அவங்க ஈமான் கொள்ளாத நிலையில் அவர்கள் காஃபிராக்கப்பட்டார்கள். இம்ராத்த நூஹன் வம்ராத்த லூத். நூஹ் நபியுடைய லூத் நபியுடைய மனைவிமார்கள் ஈமான் கொள்ளாத நிலையில் அல்லாஹ் காஃபிராக்கினான். இப்போ பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவில் 66வது வசனத்தில் ஒரு கூட்டத்தை இங்கு பதிவு செய்கிறான். அந்த கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட யுத்தத்துக்கு போனவங்க, ஈமான் கொண்டவங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மதர்சாவில் படித்தவங்க, மதர்சாவுடைய மாணவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத்தோடு தொழுதவங்க, போரில் கலந்து கொண்டவர்கள். தபூக் யுத்தத்தின் போது முன்னாடி போகக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒரு நயவஞ்சகமான வார்த்தையை பேசிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த முகமதுனுடைய கூட்டத்துக்கு வேறு வேலை இல்லை, இது நாள் வரைக்கும் அரபு கிட்ட போரிட்டது மாதிரி ரோமானியர்கள்ட்டையும் போரிட்டு ஜெயிச்சிடலாமோ அப்படின்னு அவங்க ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெறும் சாப்பாட்டுறாமன்கள். இப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் அதை நபிக்கு அறிவித்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அவங்கள கூப்பிடுங்கன்னு வந்த உடனே சொல்லுவாங்க, லா தக்திரு. அவங்க சொன்ன வார்த்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான், இந்த தேவையில்லாத விதண்டாவாத சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சாக்கு போக்கெல்லாம் சொல்லுங்க. கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். ஈமான் கொண்ட பிறகு நீங்க காஃபிராகி விட்டீர்கள் என்று சொல்றான் அல்லாஹ். என்ன சொன்னாங்க? கேலிய கிண்டலா 2 வார்த்தை பேசணும். இன்னைக்கு தௌஹீதவாதிகள் இடத்துல நாவடக்கம் என்பது மிக மிக குறைவு. 4 பேர் சொன்ன ஏதாவது பேசணுங்கிறதுக்காகவே கிண்டலும் கேலியும், அது சில இமாம்களை பற்றியோ சில தாயிகளை பற்றியோ அல்லது சில குடும்பங்களை பற்றியோ பேச ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இல்லை யா ரசூலுல்லாஹ், நாங்கள் விளையாட்டாக தான் பேசணும். முடிஞ்சது கதை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஹிதாயத் என்பது லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரு தடவை நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழுகையெல்லாம் தௌஹீத பள்ளிவாசல் நோம்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு உடனே சக்ஸஸ் ஆகிவிடலாம் என்று நினச்சிடக்கூடாது. அது கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான். ஒரு தடவை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால், ஆமாம், அன்லெஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் we cannot enter the kingdom of God ஒரே வார்த்தையில் முடிச்சிருவான். அந்த ஈசா நபி அவர்களே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க. அப்போ ஹிதாயத்தை என்பது கேடு விளைவிக்கக்கூடிய, அதை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய வார்த்தைகளை போலும் நாம் உபயோகிக்கக்கூடாது சகோதரர்கள். தௌஹீதவாதிகளுடைய கவனத்திற்கு, இன்னைக்கு தௌஹீதவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களில் பலரை நான் பார்த்திருக்கிறேன். வேண்டாத பேச்சுக்களை பேசுவதும், இன்னொருத்தனுடைய ஈமானுக்கு மார்க் போடுவதும், ஸ்கேனிங் மிஷினை கையில் வச்சுட்டு ஒவ்வொருத்தனையும் ஸ்கேன் பண்ணுறதும். செல்ஃப் ஸ்கேன் பண்ண மாட்டான். அவன் எப்படி, அவனுடைய விஷயங்கள் எப்படி, அவன் நாளைக்கு மறுமையில் என்ன, அதை பண்ண மாட்டான். அடுத்தவனுடைய ஈமானை ஸ்கேன் பண்ணிட்டு தெரியுறான். இது உங்களுடைய ஹிதாயத்தை டிஸ்மிஸ் ஆக்கிவிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் காஃபிர் ஆகிட்டீங்கன்றான். காஃபிர்னா நாம் ஏதோ இஸ்லாத்தை ஏற்றுக்காதவன் தான் காஃபிர் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி தானே நம்ம படித்து வச்சுருக்கோம், அப்படி தானே வழங்கி வச்சுருக்கோம். தௌஹீது காஃபிர்னா தர்கா வழிபாட்டில் இருக்கிறோம். சகோதரர்களை, தர்கா வழிபாட்டை விட்டு வந்தது மட்டுமல்ல தௌஹீத், இஹ்சான். என்ன அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என் பேச்சை அல்லாஹ் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறான், என்னுடைய நடவடிக்கைகள் உள்ளத்திலே கல்பில் தோணக்கூடியதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி பயப்படணும். அதுதான் தௌஹீத், அதுதான் ஹிதாயத்தை. ஒருவேளை அந்த ஹிதாயத்தை லைவாக வைப்பதற்காக இந்த உலகத்தில் பல தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம். சொந்த வீடு கட்ட முடியாது, சொந்த கார் வாங்க முடியாது. ஏன்னா வாங்கணும்னா லோன் போடணும் இல்லையா? லோன் போட்டு நம்ம அதை பேச ஆரம்பித்தோம்னா வேற நேரமும் போயிடும், வேற வழியும் மாறிடும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்களை தவிர. இந்த கூட்டத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், சுன்னல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். நசுல்லா, அல்லாஹ்வை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஃபனசியஹும், அல்லாஹ்வும் அவர்களை மறந்து விட்டார். அல்லாஹ்வால் மறக்கடிக்கப்பட்டவர்களுடைய அடையாளத்தை நம்மால் காணவே முடியாது. சில செயல்கள் மூலமாக கண்டுகொள்ளலாம். அல்லாஹ் எப்படி பண்றான் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய விஷயத்திலே கடைசி வரையிலும்
ஃபஅஹ்கபஹும் நிஃபாக்கன் ஃபி குலூபிஹிம், உள்ளத்தில் நிஃபாக்கை போட்டுருவான், வெளியிலே தெரியாது. தொழுவான், தொழுகையில் முன்னாடி நிற்பான். இப்போ நம்ம மக்களிடத்தில் ஒரு வியாதி இருக்கு, ஸ்போக்கன் அரபு பேசிட்டு அவன் அடேங்கப்பா அவன் பெரிய தௌஹீத் வரி. அபூஜஹல் வந்து அரபு பேசினான், உத்துபா வந்து அரபு பேசினான். இல்லை அவங்க 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 தொழுகை இல்லைன்னு யார் சொன்னா? அபூஜஹல் தொழலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அபூஜஹல் ஹஜ் தவாப் செய்யலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கத்தாப் பின் மவன் உமர் அவர்களுக்கு இஸ்லாம் கிடைத்த வரலாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே குர்ஆன். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க கிளப்புக்கு போறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு, சகோதரர்கள் பார்க்கறதுக்கு அங்கே இல்லை, கடை வீதியில் ஆள் இல்லை. சரி போகிற போக்கில் ஒரு தவாப் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு காபத்துல்லாஹ்க்கு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தொழுதுட்டு இருக்காங்க. அங்கே வஹி இறக்கப்படுகிறது, அல்ஹாக்க மல்ஹாக்க வமா அத்ராக்க மல்ஹாக்க. அந்த நிகழ்ச்சி என்னன்னு தெரியுமா? இதை கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு உள்ளத்தில் ஆரம்பத்தில் போட்ட விதை, ஆது சமூகத்தையும் சமூது சமூகத்தையும் அழித்த வரலாறு தெரியுமா? எல்லாத்தையும் அல்லாஹ் வஜியாக இறக்குறான். எழுத படிக்க தெரிஞ்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாத்திரம் மாத்திரத்தில் உள்ளத்தெல்லாம் நடுங்கும். ஹிதாயத் சகோதரர்களே, காபத்துல்லாவை நிர்வகித்த அபூ தாலிபுக்கு கிடைக்காத ஹிதாயத். அவர் பள்ளிவாசலை நிர்வகித்தவர், பள்ளிவாசலை காபத்துல்லாவை தவாப் செய்தவர்கள். ஆக ஒரு அரபில் பேசிட்டா உடனே அவன் தான் பெரிய ஞானி. ஹிதாயத்தை யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்கள் தான் காரணம். அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க கள்ளும் குடிப்பாங்க, தொழுகவும் செய்வாங்க. இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க. சுருக்கமாக முடிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், என் சகோதரனுடைய வீட்டில் வாடகைக்கு இருந்த ஒரு முஸ்லீம். நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் கரிசோறு சாப்பிட மாட்டேன், ஏன்னா ஹலாலாக இருக்காதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டேன். அவங்க அதுக்கு என்ன உதாரணமாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கீழ் வீட்டில் இருக்காங்களே ஒரு பாத்திமா, அவங்க நாங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, எங்கள் கூட மருதமலைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சகோதரர்களே, ஒரே பாட்டல்ல கல்லும் பாலும் வைக்க முடியாது. பாலை நிறைக்கணும்னா கல்லை ஊற்றணும், கல்லை நிறைக்கணும்னா பாலை ஊற்றணும். ஹிதாயத் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இரட்டை வாழ்க்கை வாழ முடியாது. ஒருத்தன் இரட்டை வாழ்க்கை வாழுகிறான் என்றால் அவனிடத்தில் ஹிதாயத்து டிஸ்மிஸ் அல்லது டேமேஜ் அல்லது சஸ்பெண்ட். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த சமூக கூட்டத்தை அழித்த வரலாறு இருக்கிறார். உமர் அலி அவங்க கேட்குறாங்க, கேட்ட மாத்திரத்தில் உள்ளத்தில் ஒரு நடுக்கம் வருகிறது. ஹிதாயத்தினுடைய ஆரம்பம். அல்லாஹ் ஒருவரை தேர்வு செய்ய நாடிவிட்டால் அவனுக்கு ஹிதாயத்து கிடைத்துவிடும். நம்முடைய வேலையெல்லாம் ஹிதாயத்தை லைவாக வைத்திருக்க வேண்டும் மரணிக்கும் வரை. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.